ஜியாசுவா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்த ஷாங்ஷு இனிமே நாம அவரை நம்ம லைஃப்ல நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு ஜியாசுவா அங்க கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு இங்க அவங்க ஊருக்கு வந்தா ஏர்போர்ட் வெளியவே சாங்கியன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன குட்டி பிசாசே, உன் வயசுல நான் ட்ரெயின்லயே தனியா போயிட்டு வர பயப்படுவேன், நீ ஃபிளைட்லயே தனியா போயிட்டு வந்துட்ட. சாங்ஷுவோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏ குட்டி பிசாசே, ஒன்னும் ஆகல, அண்ணா இருக்கல, ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம்னா அவங்கனால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கட்டி பிடிச்சி பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. சாங்ஷு, நான் தான் சொல்றேன்ல, ஒன்னும் ஆகல, பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம், மழை பெய்யுற மாதிரி இருக்குன்ட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பயப்படாத, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஏ குட்டி பிசாசே, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், தலையாச்சும் ஆட்டுடினா தலையாட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சாங்ஷுவோட அம்மா அப்பா பெருசா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காங்க. சாங்ஷுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மள பேயடி சாவடி அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்திருந்தா இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை நாம ஏமாத்துறோம்னு நினைச்சு ஃபீல் பண்றதா, இனிமே ஜியாசுவை நம்ம நினைக்கவே கூடாதுன்றத நினைச்சு ஃபீல் பண்றதான்ட்டு தெரியாம ஒன்னும் புரியாம சோகமா அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.